ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தபால் துறையில் வெறும் வருஷத்துக்கு 520 ரூபா நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான காப்பீடை நீங்கள் பெறலாம். இப்போ இந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. சேவிங்ஸ் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி பல வகையான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாக ஒரு சூப்பரான விபத்து காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வருஷத்துக்கு வெறும் 520 555 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவே நீங்கள் 755 ரூபாய் வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபாய் விபத்து காப்பீடு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அஞ்சல் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி இருக்காங்க பாருங்கள், அவங்க நிறையா புது காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ஒரு விபத்து காப்பீடு ஸ்கீம்னே சொல்லலாம். ஓகே, அதாவது சாமானிய மக்களுக்கும் விபத்து காப்பீடு திட்டத்தோடைய பலன்கள் சென்றடையும் வகையில் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் உள்ள அஞ்சலகங்கள் மூலம் மிக குறைந்த பிரீமியம் தொகையுடன் கூடிய இந்த விபத்து காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்மோ டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பேப்பர்லெஸ் ப்ராசஸாக தான் செயல்படும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் பார்த்தா தபால்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறையா சர்வீசஸ் இருக்குது. அவங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பயோமெட்ரிக் சாதனம் இருக்குது. இதை பயன்படுத்தி வெறும் 5 நிமிஷத்தில் டிஜிட்டல் மூலமாக இந்த பாலிசி உங்களுக்கு போடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 5 நிமிஷம் இந்த பாலிசி அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தபால்காரரே உங்களுக்கு பார்த்தா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கான பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். ஸோ திட்டத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள விபத்து காப்பீடு உங்களுக்கு வழங்கப்படும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பாலிசி போடுறீங்க, இதனால் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்லாம் நீங்கள் இழந்துட்டீங்க அல்லது ஆக்சிடெண்ட் மூலமாக முழு ஊனம் அடைஞ்சிட்டீங்க, நிரந்தர பகுதி ஊனம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பீடு வழங்கப்படும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பாலிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாரி 10 லட்சம் அல்லது 15 லட்சம் வழங்கப்படும். ஆக்சிடெண்ட்டால் இறந்தவங்க, அதேமாரி ஆக்சிடெண்ட்டால் முழு ஊனம் டிசபிலிட்டி ஆனவங்க, பகுதி டிசபிலிட்டி ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு காப்பீடு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யும் வசதியும் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யும் வசதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தொலைபேசி மூலம் கணக்கில்லா மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் வசதி. ஸோ உங்களுக்கு மொபைல் மூலமாக கணக்கில்லா எவ்வளோ வேணாலும் நீங்கள் கால் மூலமாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் வசதியும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவுகள். ஸோ உங்களுக்கு விபத்தினால் ஏதாச்சும் மருத்துவ செலவு ஏற்படுது அப்படின்னா உள்நோயாளி செலவுகளுக்கு அதிகபட்சமாக 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விபத்தினால் மரணம், நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஏற்படுற குழந்தைகளுடைய அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு 1 லட்ச ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இறந்ததுக்கப்புறம் டிசபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ அதேமாரி தான் உங்கள் குழந்தையோட திருமண செலவுக்கும் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விபத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நாட்களுக்கு தினப்படி தொகை ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். 15 நாட்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விபத்தினால் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான தொகை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒருவேளை நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஈமக்கிரைகள் செய்ய உங்களுக்கு 5000 ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான ஸ்கீமுக்கான நோக்கங்கள். இந்த ஸ்கீம் பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அல்லது
ஆக்சிடெண்ட்டால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக ஆகிறீங்க, ஊனமாக மாறுறீங்கன்னா அப்போ தான் கிடைக்கும் இந்த எல்லா பெனிஃபிட்டுமே. நோட் பண்ணிக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஆக்சிடெண்ட் மூலமாக நீங்கள் இறந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் மூலம் பெனிஃபிட் கிடைக்கும். நேச்சராக இறக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக பயன் இருக்காது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ பல்வேறு வகையான பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற இடத்துல இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். சில நிறையா பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ பயன்படுத்தி நீங்கள் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். ஸோ பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 520 555 கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே 10 லட்ச ரூபாய்க்கான பாலிசி. 755 ரூபா போகிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 15 லட்ச ரூபா. ஸோ உங்களுக்கு மொத்தமாக காப்பீடாக கிடைக்க போகுது. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அருகில் உள்ள அஞ்சலங்கள் இருக்க பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு தபால்காரர் மூலமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் பாலிசி போடுங்க. அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக முடியும். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் மேன் உங்கள் வீட்டுக்கே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ipbonline.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐபிபி கஸ்டமர், அதாவது நீங்கள் இந்த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க ஐபிபி கஸ்டமர் கிளிக் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீட்டுக்கே இந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது ஆக்சிடென்டல் கவர் இன்சூரன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய மிஸ்டரா மிஸ்ஸஸா, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு இல்லை பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு என்ட்ரு பண்ணிங்கன்னா நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அதையே பார்த்தா காமிக்கும். ஸோ நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த போஸ்ட் ஆஃபீஸோ அதை சைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிரான்ச் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தமான ஸ்பெசிஃபிக் ரெக்வஸ்ட் வேணும் நீங்கள் கொடுத்துரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருக்காங்க, அதையும் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்வஸ்ட் பார்த்தா சம்மந்தப்பட்ட போஸ்ட்மேனுக்கு போயிடும். அவங்க ஃபர்தராக உங்களுக்கு கால் பண்ணி மற்ற இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேரெக்டாக இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டோர் ஸ்டெப் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை அக்கௌண்ட்டே இல்லை, நான் ஐபிபி கஸ்டமராக இருக்கீங்கன்னா டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சேம் அதே மாதிரி தான் இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ என்னமான ஸ்கீம் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்தா உங்களுக்கு அந்த ஸ்கீம் இருக்காது. ஏன்னா அக்கௌண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஓப்பன் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி முதல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு ஸ்கீமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விபத்து காப்பீட்டு திட்டத்துக்கான ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. வருஷத்துக்கு வெறும் 500 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 to 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் இன்னும் பல பெனிஃபிட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இறக்க சொல்ல மணி கிடைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு நாமினியாக போடுறவங்களுக்கு டிசபிலிட்டி ஆனீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கான அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, சேவிங் ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் தேவைப்படுது, மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது குறித்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.